ப்ரொக்கோலி வாங்கினீங்கன்னா ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ப்ரொக்கோலி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு அதையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரொக்கோலி உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க, அதுலேருந்து நமக்கு தண்ணி வந்துடும். உப்புலாம் சேர்த்ததுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், தண்ணி நமக்கு வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான ப்ரொக்கோலி ரெடி.